ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 29 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னி பதறி அடிச்சு ஓடி வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி சிவானி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே இப்போ பவானி வந்து பொன்னியை செவுட்டில் அறையிறாங்க. என் பொண்ணு மேலே உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறா, நீ என்ன அவளை காணும் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா மேலே போய் பார்க்கும்போது மேலே தேடுறாங்க, பொன்னியோட அந்த குடிசையில போய் தேடுறாங்க, எங்கேயுமே அவளை காணும்னே. அப்புறமா கீழே வந்து என் பொண்ணை எங்கடி கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி பவானி மறுபடியும் சண்டைக்கு போறாங்க. அப்ப சக்தி தடுக்கிறாரு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பொன்னி வந்து அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்ப எல்லாருமே பொன்னியை தான் திட்டுறாங்க. அப்புறமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப கூட்டிட்டு போனோடனே அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே அப்புறமா பார்க்கு கூட்டிட்டு போய் அந்த துணியை வந்து மூடினாங்களா அது, அதுக்கப்புறமா வண்டி நம்பர் எல்லாமே அந்த வாட்ச்மேன் என்ன சொல்றாருன்னா, வண்டி நம்பரை பார்க்கலான்னா வண்டி அங்க இல்ல, சரி வண்டிக்கு வந்து நேம் போர்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறமா கேமரா கேக்குறாங்க, இல்ல அது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொன்னி கோயில்ல போய் அப்படியே உட்காந்துருக்காங்க. வீட்டுல வந்து எல்லாரும் அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ பொன்னி நினைச்சு பாக்குறாங்க, வீட்டுக்கு வரும்போது வீட்டுல எல்லாருமே பொன்னியை திட்டுறாங்க, இந்த மாதிரி என் பேத்தி இல்லாம வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பொன்னி தான் ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பா, கல்யாணத்தப்ப இவ தானே இந்த மாதிரி பண்ணுனா, அதனால பொன்னி தான் பண்ணியிருப்பா அப்படின்னோடனே பொன்னி வந்து என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி, நான் வந்து கவனக்குறைவா இருந்தது உண்மைதான், ஆனா சிவானியை நான் எதுவுமே பண்ணல, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா சிவானியோட தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொன்னி வந்து கோயில்ல உட்காந்துருக்குறாங்க. இப்ப பொன்னி என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படின்னாச்சும் சிவானியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.